இன்னைக்கு காங்கிரசிற்கு பதிலடி தரக்கூடிய வகையில திமுகவுடைய தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லைன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு உண்மையிலேயே நெஞ்சம் பூர்வமாக நாம் வரவேற்கணும். ஏன் அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 5 எம்எல்ஏக்களை திமுக கூட்டணியிலிருந்து வென்ற காங்கிரஸ் வென்ற கூட்டணிக்கு ஒரு நன்றியை கூட சொல்லாம தாவேகாவிலிருந்து முறைய ஒரு அழைப்பு கூட வரல. எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்து கூப்பிட்டாங்க. ஆனா இவங்க அழைப்பு முறையா அழைப்பு கூட வரல. சொல்ல போனா தேர்தல் முடிவுகள் கூட முழுமையா சேரல. மறுநாள் காலையில தான் யாரு எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு முடிஞ்சிருக்கு அப்படின்ற தரவுகள்லாம் முழுமையா சேரும். ஆனா அந்த தரவுகள் கூட முழுமையா கைக்கு வருவதற்கு முன்னாடி அலையா விருந்தாளியாக தாவேகாவுக்கு ஆதரவு தர போறன்னு போய் நின்னாங்க. அது மட்டும் அல்லாம காங்கிரசுடைய எல்லா தோல்விகளிலும் துணை நின்ற திமுகவை இந்தியாவில காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளரா முன்னிறுத்துறதுக்கு தயங்கின நேரத்துல பப்புன்னு அவரை விமர்சனம் செய்து கொண்டிருந்த நேரத்துல மிக வெளிப்படையாக இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது மட்டும் அல்லாம நம்முடைய பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் சொன்ன அந்த திமுகவிற்கு காங்கிரஸ் துரோகத்தை செய்திருக்கிறது. அந்த காங்கிரசுக்கு தக்க பதிலடி தரக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம். அதே சமயம் அங்க மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்க செவிமடுப்போம். அவங்களோடு இணைஞ்சு நாங்க பணி செய்வோம்னு சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு திமுகவுடைய தலைவர்.